நான் விஜய்க்கு தான் போடுவேன். அவரு பாப்பாரு, நாட்டுக மக்களை பாப்பாரு. எம்ஜிஆர் பார்த்து விஜய்ங்களா? விஜய்க்கு தான், வேற யாரும் வரவானா. அவர் யாரும் வந்து என்ன செய்யறாரு பார்க்கலாம். விஜய் அவருக்கு ஓட்டு போட என்ன காரணம்? என்ன காரணம், அவர் நல்லது செய்வாரான்ற ஒரு எண்ணத்துல போடுறோம். திமுக எந்த நாள் கட்சியை கழிச்சிருவாங்க, விஜயவால கைது பண்ண போறாங்க, அந்த கட்சியை நம்பி சேர்ந்தவங்க நிலைமை என்னவா போறது, அது எப்படின்னு இந்த 200 ஆஃபீஸ்லாம் இருக்கிறவங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? நீங்க அந்த அளவுக்கு ஒன்றும் டிவிகே மேல வந்து அக்கறைப்பட வேணாம். அது வந்து அங்க கட்சியில் இருக்கலாம் பார்த்துப்பாங்க, மக்கள் பார்த்துப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலும் அது வந்து 2026ல இந்த வருஷத்துல வந்து ஒரு துளி கூட மக்களை வந்து அஃபெக்ட் பண்ணாது, டிவிகேவும் அஃபெக்ட் பண்ணாது. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு நெகட்டிவும் அது வந்து விஜய் வந்து ப்ளஸ்ஸாக மாத்திட்டாரு. ப்ளஸ்ஸாகவே மாத்திட்டாரு, அவ்வளோதான். மக்களும் அந்த ப்ளஸ்ஸாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்னதான் ஒரு ட்ராமா ஆனாலும் மக்களுக்கு வந்து தெளிவாக பார்த்துட்டான், உங்க எது பண்ணலும் அரசுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நீங்க என்னதான் நம்ம நிறைய இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்க்குறோம், நீங்க என்ன பண்ணாலும் நாங்கள் வாங்கிப்போம், ஆனால் ஓட்டு மட்டும் டிவிக்கு தான் போடுவோம் அப்படின்னு நிறைய பெண்மணிகள்லாம் பேசுறாங்க, நிறைய பாட்டிங்கெல்லாம் பேசுறாங்க. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்குது. நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். நம்ம நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நீ பணம் கொடுத்தாலும் சரி, நீ காசு கொடுத்தாலும் சரி, கொடை கொடுத்தாலும் சரி, இனிமேல் பட்டு யாராச்சும் மூக்குஜை கொடுத்து ஓட்டு கேட்டா கூட நாங்க வாங்கிக்குவோம். நீங்க பட்டுப்படை கொடுத்தா கூட நாங்க வாங்கிக்குவோம். ஆளுக்கு ஒரு வீட்டுல ஒரு நான் ஒரு அரிசி வாங்கி கொடுத்து கூட ஓட்டு கேட்டாலும் வாங்கிக்குவோம். அது ஏன்னா நாங்க கட்டுற வரி பணம், நாங்க வாங்குவோம். அதை நீ வாங்க கூடாதுன்னு சொல்ல உனக்கு தகுதி கிடையாது. ஆனா ஓட்டு எல்லாம் இங்கதான் நீல சொன்னேன். இந்த மீடியாக்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு உண்மையான விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க, பொய்யான விஷயத்தை வந்து தயவு செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போகாதீங்க. புதுசா கட்சி உள்ள வந்துட்டா பிஜேபி சாயல் அப்படி இப்படின்னு என்ன ஒன்று, பிஜேபியில் வந்துடும், பிஜேபியில் வந்துடும், யார் புதுசாக வந்தாலும் பிஜேபிக்காரங்க என்ன இது சொல்லி சொல்லி தான் நீங்கள் வந்து ஆட்சி பிடிக்கிறீங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் எவ்வளோ தான் பிஜேபியில் வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் அந்த பிளான் இந்த வாட்டி ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு. என்னோட கணிப்பு இல்லை, மக்களுடைய கணிப்பு அதுதான். இந்த மாரி அரசியல் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. இவங்க தான் நம்ம அரசியலில் பண்ணுற மாரி ஒன்றும் இல்லை. இப்போ வீடு விட நம்ம போயிட்டு ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா வீடு விடா போயிட்டு நம்ம போட்டி கேட்போம். வீடு விடா போயிட்டு இந்த கட்சி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த கட்சி மக்கள் படத்தில் வந்து அந்த கட்சி பேரை அந்த சின்னத்தை வந்து பதிவு வைப்பாங்க. ஆனால் அதிமுகவுக்கும் திமுகவும் அந்த தேவையே கிடையாது. ஏன்னா அது வந்து 70 வருஷமா அந்த கட்சி வந்து இருக்குது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மக்கள் மனசும் அந்த கட்சி, அதோடைய கட்சி பேர், அதோடைய சின்னம் எல்லாமே மக்கள் மனசு இருக்கும். ஆனால் இப்போ இவங்கலாம் போயிட்டு இது ஓட்டு போடுங்க அது ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது. ஆனால் டிவிகே சார்பில் வந்து நீங்கள் எந்த ஒரு விளம்பரமே பண்ண வேணாம், அந்த ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மனசில் பதிவாயிடுச்சு. அந்த அளவுக்கு தான் இப்போது நிலைமை ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் விஜய் வந்து எந்த இதுலையுமே நீங்கள் மக்களை விட்டு தனியாக பிரிக்கவே முடியாது. அவர் மக்கள் கூட ஐக்கியமாயிட்டார். அந்த ஐக்கியத்தை வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அந்தோடைய காழ்ப்புணர்ச்சியில் தான் இவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க விட்டா வளர்ந்துனே போயிடுவான், இவனை பிடிச்சி அமுக்கடா அப்படின்ற ஒரு செயல்முறை தான் இங்கே வந்து மீடியாக்களும் சரி எல்லாமே சரியாக தான் பண்ணுறாங்க. விஜய் பற்றி பேசு, இந்தா 50,000 1 லட்சமா உங்கள் வீடியோவில் உன்னுடைய யூடியூப்ல பேசுறியா, இருந்தா 1 லட்சம் ரூபாய் ஓ, காசு கொடுத்து பேச வைக்கிற உங்களுக்கு அப்படின்னா இப்போ காசு வாங்காமல் எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பேசுவோம். அப்போ என்ன மாரி எத்தனை பேர் பேசுவோம்? எல்லாமே கிளம்பிட்டான். எல்லாருமே இந்த அரசியல் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தருமே இந்த அரசியல் வந்து முழுக்க முழுக்க கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் டிவிக்கு எப்போ இந்த பொலிட்டிக்கலில் உள்ள வந்தாங்களோ அப்போவே முக்கால்வாசி பேர் இந்த அரசியலை வந்து விட்டு நோக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் யாருமே ஏமாற்ற முடியாது. நாங்கள் இது பண்ணுவோம், நாங்கள் அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யாருமே இங்கே ஏமாற்றவும் முடியாது. தெளிவான செயல மக்கள் இருக்காங்க. இந்த எலெக்ஷன் வரும்போது தான் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கண்டிக்க மாட்டாங்க. நம்மளை போலீஸில் கொண்டு அடிக்க வைப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, கேவலமாக பேசுவாங்க. ஆனால் எலெக்ஷன் கிட்ட வர வர ஒரு 5-6 மாதம் வந்து ஹரிச்சந்திரா மாறுவாங்க. உண்மை மட்டும் தான் பேசுவாங்க, புரிதமாக பேசுவாங்க, நம்ம வீட்டில் துணி துவைப்பாங்க, காய்கறி வாங்கி தருவாங்க. அப்படி இப்படின்னு நிறைய பேர் மக்கள் வந்து இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சு. அதனால 2026 வந்து இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் வந்து தமிழ்நாடு வந்து பார்க்க போகுது. ஒரு இந்த எலெக்ஷனை பார்க்கறதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே வெயிட் பண்ணுது. ஏன்னா டிவிகே அப்படின்னு கட்சி உள்ள வரும்போது இந்த டிவி கட்சி வந்து இப்போ டிஎம்கேனா வேர்ல்டு ஃபுல்லாக தெரியுமா அப்படின்னு தெரியுது. ஆனால் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லோருடைய பார்வை விஜய் இருக்கு. தமிழ்நாட்டில் விஷயம் ஆவாரா, இல்லை எந்த அளவுக்கு ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் கிடைக்கும், இது எந்த அளவுக்கு எம்எல்ஏ சீட்டில் வின் பண்ணுவாங்க, யாரெல்லாம் கூட வருவாங்க அப்படின்ற விஷயம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தான் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்போகுது. அப்படின்றத எந்த ஒரு மாற்றம் கிடையாது. மக்கள் எல்லாருமே பொருள் வாங்கிங்க, நான் வாங்க வேணா சொல்ல மாட்டேன், உங்களுக்கு எது இலவசம் தரவங்களோ எடுத்து வாங்கிங்க. ஏன்னா அது நம்ம வீட்டு காசா, நம்ம சொப்பா வந்து எடுத்து ஒரு காசு தான். அதனால எல்லாருமே வாங்கினேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நல்ல கட்சியாக பார்த்து, நான் வந்து இப்போ விஜய் பற்றி பேசுகிறேன்னா நான் விஜய் அவர்களுக்காக மட்டுமே நான் இந்த வீடியோ ஃபுல்லாக அவருக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் இல்லை. உங்களுக்கு தெரியும் இப்போ திமுகவும் அதிமுகவும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மற்ற சீமானல் பண்ண அவர் ஃபுல்லாக பொய்யா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது தனிச்சு யார் நிற்கிறா, அப்போ விஜய் அவர்கள். அப்போ விஜய் அவர்கள் ஓட்டு போடலாம் அப்படின்றது வந்து நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இங்கே வந்து ரைஸ் கிடையாது. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். நான் சொல்கிறது இந்த 3 முனை போட்டி, அந்த 3 முனை போட்டியில் விஜய் வந்து
ஒரு புதுசாக ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு பார்க்குறாரு இல்லையா? நம்ம அவருக்கு ஓட்டு போடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே. அதனால் நம்பி ஓட்டு போடலாம். அவர் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார். பாப்பா வந்து ஒரு கொஸ்டின் கேட்குது, என்னன்னா விஜய் வந்து பொலிட்டிக்கலில் தாக்கு பிடிப்பாரா இல்லை தாக்கு பிடிக்க மாட்டாரா, நான் எப்படி அவர் நம்புறது அப்படின்னு. இது ஒரு நல்ல கேள்வி தான். என்ன சொன்னா, நிறைய பேர் வந்து அரசியல் வந்தாங்க, டிவி உடைச்சாங்க, டார்ச் எடுத்து அடிச்சாங்க, இப்போ யாரோட கூட நிற்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி சப்போஸ் விஜய் வந்து கட்சி அதுவும் காசுக்காகவும் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து பிஜேபியோட போயிருக்கலாம். போயிருந்தா கண்டிப்பாக அவர் இருக்கிற செல்வாக்குக்கு இன்னும் பெருசாக இருந்திருக்கலாம். டிஎம் கூட போயிருக்கலாம், ஏடிஎம் கூட போயிருக்கலாம். போயிட்டு காசு வாங்கிக்கின்னு எனக்கு ஒரு 50 சீட்டு 30 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தனிச்சு தான் நிற்பேன், என்னுடைய பொறுத்துக்கு நீங்கள் கூட போய் வந்தால் வாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை? இப்போ நம்ம கண்டிப்பாக அவர் நம்பலாம். நம்பாமல் உண்மையும் கிடையாது, கண்டிப்பாக நம்பலாம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் 2026 மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக